ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், ஒவ்வொரு மாதமும் பலன்களை நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் ஒவ்வொரு பலன்களும் இந்த மாதமாவது நம்மளுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறது உண்டு. அந்த வகையிலே ஆவணி மாதம் மேச ராசிக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே மேஷராசியை பொறுத்தளவுக்கு உண்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய, நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே ஆவணி மாதம் அமையப்போகுது. அதாவது மேஷ ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் அதிகாரமான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய நடை உடை பாவனைகளில் ஒரு மிடுக்கு தென்படக்கூடிய, கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசினவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு வருமானம் களை கட்டக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அமையும். சூரிய பகவான் அரசாங்க கிரகமாக இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, அரசு வழி காரியங்கள் கைமேல் பலன் தரக்கூடிய, வீரியத்தோடு செயல்படக்கூடிய காரியங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, அதாவது காரிய வெற்றிகளோடு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. இதே ஆவணி மாதத்தில் மேஷ ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய, உழைப்பாளிகளுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோபக்குவம் மிகுதியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மேச ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். தன்னுடைய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட அடுத்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அல்லது அடுத்த வீட்டுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டுருக்குது. சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். அதே தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். மாத ஆரம்பத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல புதன் பகவான் குரு பகவான், அதாவது 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால திரண்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அல்லது திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய மாதமாக, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஏதுவான வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக அல்லது சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக சந்தோஷமாக அமையக்கூடிய மாதமாக, பண வரவுகளை பொறுத்தளவுக்கு தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால தங்கு தடை இல்லாத தன வரவுகளும் பண வரவுகளும் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்க போகுது. புதன் பகவான் பொதுவாகவே கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, கல்விக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். இதே புதன் பகவான் கடகராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து கல்வி கற்கக்கூடிய, கடல் கடந்து உத்தியோகம் அமையக்கூடிய, கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி குடும்பாதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் பெற்றிருந்தால் கூட பொதுவாகவே சுக்கிர பகவான் கலஸ்தரகாரகராக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் அமையக்கூடிய மாதமாக, திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சில பேருக்கு சரியான வரன் கூட, சரியான சம்மந்தம் கிடைச்ச கூட திருமணத்துக்கு சம்மதம் சொல்லாமல் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்கள் கூட இந்த மாதத்தில் திருமணத்திற்கு சம்மதிக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி, அதாவது பெத்தவங்களுடைய வயிற்றில் பால் வாக்குற மாதிரி நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே ஆவணி மாதம் அமையும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய, பிள்ளைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு மாதமாகவே ஆவணி மாதம் அமையும். சார், இந்த ஆவணி மாதம் மேச ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதில் குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியவையாக இருக்குது சார்?
பொதுவாகவே ஆவணி மாதம் மற்ற கிரகங்கள், அதாவது கோச்சாரப்படி கிரக நிலைகள் சாதகமாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக நிலைகள் ஏறுக்கு மாற இருந்தது அப்படின்னா, அல்லது 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி திசை நடந்தது அப்படின்னா, அல்லது உங்களுடைய சாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களுக்கும் நினைத்த காரியத்தில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான வழி ஆன்மீகம் அப்படிங்கிறது தான். அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமாக கையாளக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட மந்திர உச்சாரணங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கே மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது ஆவணி மாதத்தில் மேச ராசிக்கு கோச்சாரப்படி கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத போட்டிகளும் தேவையில்லாத பொறாமைகளும் நாம் 24 மணி நேரமும் சரியாகவே இருந்தால் கூட தெளிவாகவே இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷத்தில் ஏமாந்து போகக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால அந்த மாதிரியான சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத தடங்கல்கள் அல்லது போட்டி பொறாமைகளை நம்ம தேவையில்லாத இடைஞ்சலை சந்திக்கக்கூடிய சூழலை அடியோடு தவிர்ப்பதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிப்படையோடு ஆன்மீகத்தோடு முறையோடு பூஜிக்கப்பட்ட குலதெய்வ மந்திர உச்சாரணங்கள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா, இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அடிப்பிறலாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். குலதெய்வ விருட்சத்தை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் மட்டுமல்ல, வருஷத்தில் வரக்கூடிய அனைத்து மாதங்களுக்கும், அதாவது தமிழ் மாதம் 12 மாதங்களுக்கும் மாத தேவதைகளுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்டிருக்கிறதுனால, வருட தேவதைக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான விருட்சமாக குலதெய்வ விருட்சம் அமையும். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.